இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் லிங்க்டின் மூலமாக நம்ம எப்படி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னலுக்காக இந்த லிங்க்டின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த 2026 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லிங்க்டின் அப்படின்றது என்ன பெனிஃபிட்ஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இட்ஸ் அ பெர்மனன்ட் பிஸ்னஸ் சமிட் மாதிரி. ஓகே, ஸோ லிங்க்டின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் பார்த்தோம். ஃபேஸ்புக் அப்படின்றது ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி. ஓகே, இன்ஸ்டாகிராம் அப்படின்றது கலர்ஃபுல் மார்க்கெட் பிளேஸ். ஆனால் லிங்க்டின் அப்படின்றது இட்ஸ் லைக் அ போர்ட் ரூம், கனெக்ட் அண்ட் பில்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைம் பாஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலையும் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ விஷுவல். தென் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸையோ இல்லை டீல்ஸையோ நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் நீங்கள் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, த பெர்மனன்ட் பிஸ்னஸ் சம்மிட். ஓகே, ஸோ இமேஜின் நீங்கள் வந்து ஒரு ட்ரிச்சில் ஒரு பெரிய ஹாலில் இருக்கீங்க. எவ்ரி கம்பெனி சிஇஓ, ஹெச்ஆர் மேனேஜர் அண்ட் எக்ஸ்பர்ட் வந்து ஆல்வேஸ் அதில் என்ன ஆகிட்டே இருப்பாங்க, ப்ரெசென்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படி ப்ரெசென்ட் ஆகும்போது நம்மளுடைய ப்ரொஃபைலில் இருந்து எல்லாமே அவங்க பார்த்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அ போர்ட் ரூம் மாதிரி. ஓகே, கனெக்ட் அண்ட் பில்ட், தட்ஸ் ஆல். 2026 லிங்க்டின் அப்படின்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் ரெஸ்யூம் மட்டும் கிடையாது, ஒரு கான்டென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ பிஃபோர் ப்ரீவியஸாக இட்ஸ் லைக் அ டிஜிட்டல் ரெஸ்யூம் மாதிரி இருந்தது, ஆன்லைன் ரெஸ்யூம் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை கான்டென்ட் பிளாட்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா people who post weekly see 5x more profile views than those who don't. Okay, profile optimization using your page as example. For example, நம்ம பிஃபோர் ப்ராக்டிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல்னா என்ன, ஹெட்டிங்னா என்ன, யூஆர்எல்னா என்ன, போஸ்ட்னா என்ன. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். த ஹெட்லைன் அப்படின்றது டிஜிட்டல் எலவேட்டர் பிட்ச். ஓகே, ஸோ ஹெட்லைனில் எப்பயுமே ஹூ, what and solution. Here Python developer in training, aspiring AI engineer, helping businesses automate with code. Okay, so அந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணணும், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே சொல்லணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜின் நீங்கள் வந்து ஒரு எலிவேட்டரில் சிஇஓவை மீட் பண்ணுறீங்க. ஓகே, உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். த ஃபார்முலா என்னென்னா, த ரோல், ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அண்ட் ஹெல்பிங் ஹூ, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஷோ யுவர் பேஜ். உங்களுடைய பேஜ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அப்படின்றத அந்த ஹெட்லைனே டிஸ்கிரைப் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், ஐஎம் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஐஎம் சுஹாசினி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல், யூஸ் பைத்தான் டெவலப்பர் இன் ட்ரைனிங், ஆஸ்பைரிங் ஏ இன்ஜினியர், ஹெல்பிங் பிஸ்னஸஸ் ஆட்டோமேட் வித் கோட் அப்படின்ற மாதிரி ரோல், ஹூ, ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், வாட் அண்ட் ஹெல்பிங் ஹூ. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிங்க்டின் பேஜ் க்ரியேட் பண்ணினீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெஸ்ட் ப்ரொஃபஷ்னல் பேஜாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜஸை நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். ஓகே, இமேஜின் நான் ஒரு 5 ப்ரொஃபைல் காமிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொஃபைல் பாருங்கள், லோகோ ப்ளஸ் பேனர். செகண்ட் ஒன் இந்த இவங்களுடைய லோகோ பாருங்கள் ப்ளஸ் பேனர். தேர்டு ஒன் பாருங்கள், லோகோ இல்லை ப்ளஸ் பேனர் ஆல்சோ இங்கே பாருங்கள். ஃபோர்த்து ஒன் இவங்க வந்து லோகோ வச்சுருக்காங்க ப்ளஸ் பேக்ரவுண்ட் பேனர் இல்லை இல்லையா? ஸோ இந்த 4 ப்ரொஃபைலில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் வந்து மைண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷ்னலாக அவங்க பேனர் அப்படின்றது இட்ஸ் லைக் அ சைன் போர்டு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்லணும். எப்பயுமே லிங்க்டின்ல ஃபேஸ் அவங்க யார் அப்படின்ற அந்த ஒரிஜினல் ஃபோட்டோஸோடு இருந்தது அப்படின்னா மோர் ட்ரஸ்டபிளான பேஜஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜஸில் நீங்கள் உங்களுடைய இது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த செல்ஃபி மெத்தடில் நீங்கள் பண்ணவே கூடாது.
ஓகேவா? ஸோ செல்ஃபி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்த உடனே தெரியும் யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட் அப்படின்றது தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய லோகோ ப்ளஸ் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இமேஜஸ் வச்சுருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் ப்ரொஃபஷனல் இல்லையா? உங்களை ஹையர் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரீலான்சராக வந்து ஹையர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் கொடுக்கலாம், எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கனெக்ட் அண்ட் பில்டு மெத்தட் எல்லாமே இந்த லிங்க்டின் பேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு லுக் இருக்கணும். லைட் ஸ்மைல், ஃபேஸ் ஒன்லி, ஃபேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் இருந்தது அப்படின்னா தட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். ஓகே, ஸோ ஹியர் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இடத்துல ஹூ am I அப்படின்னா சுஹாசினி பிஐடி, ஃபவுண்டர் ஆஃப் பிஐடி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வாட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர், பைத்தான் அண்ட் வேர்ட் ப்ரெஸ், நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன், இங்கே ப்ரொஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பேஜஸை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு he or she, him or he, இந்த மாதிரி they are them, ஒரு டீமாக இருந்தால் they are them. நீங்கள் இண்டிவிஜுவல் ஒரு ஃபீமேலாக இருந்தால் she or her, இண்டிவிஜுவல் மேலாக இருந்தால் he or him. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் அ ப்ரொனவுன். ஓகே, ஸோ who own this page அப்படின்றது தான் ரீசன். ஓகே, நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கிறது அந்த ஹெட்லைனை வருதா? ஹெட்லைன்னா என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு போர்டு மாதிரி. ஒரு பர்சன் உங்களுடைய ஸ்டோர் ஃப்ரெண்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அதுதான் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்ப்பாங்க. ஓகே, ஸோ கரண்ட் பொசிஷன் ப்ளஸ் எஜுகேஷன், நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன லொக்கேஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் கொடுத்துக்கணும். ப்ளஸ் எடிட் கான்டாக்ட் இன்ஃபோவில் உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களை பர்த் டேட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட், அண்ட் அந்த வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனலாக, கம்பெனியாக, பிளாகா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே, யா about the story section. about அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. நீ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம், ஓகே, பி, செகண்ட் வந்து அஜிடேட், ஏ, அண்ட் தேர்ட் ஒன் எஸ். ஸோ 2026 இன்ஸ்டாகிராம் பிஏஎஸ் அப்படின்ற கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணுது. பி மீன் ப்ராப்ளம், த ஹூக். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அ காமன் சேலஞ்ச். ஓகே, ஸோ அப்போ தான் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் கீப் அப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் லைக் அ போரிங் கண்டென்ட், தே வில் ஸ்கிப். ஓகே, ஸோ செகண்ட் அஜிடேட் அண்ட் ப்ரூஃப். நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கான ப்ரூஃப் நீங்கள் காமிக்கணும், எவிடன்ஸ். நீங்கள் எப்படி இதை ரிசால்வ் பண்ணீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்தது, அதுக்கு என்ன பண்ணீங்க. ஸோ எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் ஸ்கில்ஸை வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதான் செகண்ட் ஒன். ஏ, தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அண்ட் கால் டு ஆக்ஷன்ஸ். ஓகே, சொல்யூஷன் அப்படின்றது என்ன, நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, செகண்ட் வந்து அதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் காமிக்கிறீங்க, ப்ரூஃபோட காமிக்கிறீங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதனுடைய சொல்யூஷன் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கனெக்ஷனை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. தட் இஸ் மீன் கால் டு ஆக்ஷன்ஸ். ஓகே, கொலாபரேட் பண்ணிக்கலாம், இல்லை சம்திங் எது வேணாலும் உங்களுடைய பாத்தை நீங்கள் கிளியர் பண்ணி லுக் ஃபார்வர்ட் டு கெட் அனதர் மோர் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ப்ரொஃபஷனல். ஓகே, ஸோ அதுதான் இதில் என்னென்னா ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன், பிஏஎஸ் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த இன்ஸ்டாகிராம் 2026 ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ த ப்ராப்ளம் யூ சால்வ், செகண்ட் ப்ரூஃப் அண்ட் ஸ்கில்ஸ், தேர்ட் கால் டு ஆக்ஷன்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் இனஃப். அடுத்து கான்டென்ட் மாஸ்டரி அண்ட் அப்லோடிங் வீடியோ அண்ட் போஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் டைட்டில் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைட்டில் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸோடு இருக்கணும். ஓகே, 3 டேர்லி பிரைம், ஜிஎஸ்டி அண்ட் ப்ளஸ் என்ன இருக்கணும், ஒரு ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட் மீனிங் ஃபார் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் ஆஃபீஸ், எனிதிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஹெட்லைனை சூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், பிகாஸ்
இதுதான் உங்களுடைய நேம் பிளேட் மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே வாசிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கிளான்ஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதை பார்த்த உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இது நம்மளுக்கு தேவை அப்படின்றத பார்க்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும். அந்த ஹெட்லைனாக இருக்கட்டும், ஹெட்லைன் ஃபார் இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், அது வந்து மோஸ்ட்லி கூகுள்லேயும் என்ன ஆகும்னா சர்ச்சபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் நான் சொன்னேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிவியில் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸில் அவங்க ரொம்ப போரிங்காக பிளா பிளா சொல்லும்போது யூ ஜஸ்ட் ஸ்கிப், இல்லைன்னா வேறு சேனல் மாற்றிடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் இல்லாமல் உங்களுடைய வீடியோ ரூல் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல் வீடியோவாக இருக்கணும். ஸோ போரிங் கண்டென்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்லேயே பவுன்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வியூவர்ஸை உங்களுடைய சேனலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரியாலிட்டியான ஒரு கண்டென்ட், க்யூரியாசிட்டியான ஒரு டைட்டிலோடு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ மெயினாக நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 75 to 85% பீப்புள் வாட்ச் வித்தவுட் சவுண்ட். சவுண்டுனா என்ன, இப்போ ஜஸ்ட்டு நம்ம சவுண்டு மட்டும் போட்டு வீடியோலாம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறோன்னு வைங்களேன், கீழே சப்டைட்டில் இல்லை டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும், யூசர்ஸ் வில் ஸ்கிப் அண்ட் பவுன்ஸ், அதுதான் ஆகும். ஸோ அதனால் யூ வில் கெட் அ சான்ஸ் டு லூஸ் 80% ஆஃப் யுவர் ஆடியன்ஸ். ஸோ பி அவேர், எப்பயுமே நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் டோன்ட் மிஸ் டு ஆட் சப்டைட்டில். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாட்ச் வீடியோ வித்தவுட் சவுண்ட். ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக நிறைய பீப்புள் வந்து சவுண்ட் இல்லாமல் தான் வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் பி அவேர், 80% ஆடியன்ஸை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்டைட்டில் ஆட் பண்ணி ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ நம்ம வந்து லைவாக வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல ஹூ ஆம் ஐ, வாட் அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ரூஃப் வந்து நம்ம காமிக்கிறோம், நம்ம என்ன எப்படி ஹவு ரிசால்வ் அவர் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஓகேவா. இதில் ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை ப்ராஜெக்ட், கோர்ஸ் அண்ட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எங்கே போய் எடுக்கிறீங்க, ஓப்பன் டூ பக்கத்தில் ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன். இந்த கோரில் உங்களுடைய எஜுகேஷன், பொசிஷன், சர்வீஸ், கரியர் அண்ட் ஸ்கில்ஸ், ரெக்கமெண்டடில் ஃபீச்சர், லைசன்ஸ், ப்ராஜெக்ட், கோர்ஸ் அண்ட் அடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா எனி வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹானர் அண்ட் அவார்ட், லாங்குவேஜஸ், ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணிட்டேன், இந்த மெத்தடை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்டோரி டெல்லிங் அபவுட் தான் உங்களை பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகுது. ஸோ அபவுட்டில் நீங்கள் எடுத்தோடனே ஐம் சுஹாசினி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி பிளா பிளா சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டி, ஸ்டாப் ஸ்ட்ரகிளிங் வித் காம்ப்ளெக்ஸ் டெக், ஸ்டார்ட் மாஸ்டரிங் த ஸ்கில்ஸ் தட் யூ கெட் யூ ஹயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு ரியல் ப்ராஜெக்ட், லைவ் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் அதை கொடுக்கணும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இதில், ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி எதெல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்கோம், ஸோ ஒய் பிஐடி இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், மிஷன் அண்ட் விஷன் அண்ட் கனெக்ட், தென் கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி யூ ஜஸ்ட் டெல் அ ஸ்டோரி அபவுட் யுவர் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா. இட்ஸ் LinkedIn இஸ் லைக் அ டிஜிட்டல் ரெஸ்யூம்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் ரெஸ்யூமில் இது எல்லாம் உங்களுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சைன் போர்டு அண்டு நீங்கள் எப்படியெல்லாம் போவீங்க இல்லையா, உங்கள் ப்ரொஃபஷனல் எவ்ரிதிங், உங்கள் பர்சனாலிட்டி எவ்ரிதிங் நீங்கள் இந்த இடத்துல மேக் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸஸில் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள், மேலே இங்கே சேவ் ஆயிரும். இதுதான் உங்களுடைய டிஜிட்டல் ரெஸ்யூம். ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின் பேஜே டிஜிட்டல் ரெஸ்யூமாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. பாருங்கள், நான் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். சுஹாசினி ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், சம்மரி, இதெல்லாம் இதான் ஸ்டோரி டெல்லிங். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் வந்து செய்கிறோம், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எங்களுடைய எஜுகேஷன் எது, அந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ப்ளூமிங்ஸ் பிஐடி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமெயிலுக்கே போயிடும். அதே மாதிரி லிங்க்டின்
சுஹாசினி BITன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் URL, ஷார்ட் URL. ஓகே, சில பேர் வந்து லிங்க்டின் க்ரியேட் பண்ணும்போதே ரேண்டமாக நம்பர் இருக்கும், அதையே கீப்பப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நேம் இல்லைனா உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போகும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா bloomings.in, இது வந்து என்னுடைய பேஜஸ் இல்லையா, நம்மளுடைய வெப்சைட் பேஜை நம்ம அங்கே லிங்க் பண்ணியிருக்கோம் டு மேக் த அத்தாரிட்டிவ். ஓகே, இவங்க வந்து ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்டபிள் அப்படின்றத ஷோர் பண்ணுறது. என்னுடைய டாப் ஸ்கில்ஸ் பாருங்கள், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், பேக்லிங்ஸ், சர்டிஃபிகேஷன், கூகுள் சர்டிஃபைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், ஹானர்ஸ் அவார்ட்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ். இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன்ஸில் இந்த இடத்துல நான் இது மூலமாக ஆட் பண்ணியிருக்கேன். கோர், ரெக்கமெண்ட், அடிஷ்னல். இப்போ கீழே அதை அப்படியே பார்க்கலாமா? தட் இஸ் அபவுட் ஃபீச்சர்டு இமேஜ் அப்படின்றது நான் சொல்கிறேன். அப்படியே கீழே வாங்க, இதில் இருந்து ஆரம்பிக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஐ ட்ரெயின் ஸ்டூடெண்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ சர்டிஃபிகேஷன், ஸோ என்னென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் ஆஃப்லைன், எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக இருந்திருக்கு, ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட் மூலமாக அவங்க எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, ஒரு நியூவாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஜுகேஷன், ஸோ எஜுகேஷனில் நம்ம வந்து எங்கெல்லாம் நம்மளுடைய எஜுகேஷனை வந்து கிராஜுவேட் பண்ணினோம், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை கிராஜுவேஷன் உங்களுடைய டிகிரியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பண்ணிக்கலாம். ஓகே, சோகா இக்கேடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இன் சென்னை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஆட் மோர் அத்தாரிட்டிவ் டு யுவர் லிங்க்டின் பேஜ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொஃபஷனலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹையர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் அவங்களுடைய என்னென்ன தேவைகளோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய க்ரெடென்ஷியல். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் சர்டிஃபிகேட்டை நான் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ என்னுடைய ப்ரொஃபைலை எடுக்கும்போதே ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே, ஸோ இவங்க சொல்கிறது உண்மை தான், ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் ஃப்ரீலான்சர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்குவாங்க. ஓகே, ஒர்க் கொடுக்கலாம், அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து ஒர்க் எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்மளோட பில்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கொலாபரேஷன்ஸ் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனில் ப்ராஜெக்ட்ஸ், ஆட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது மூலமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செட்டப் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின், இன்க்ரீஸ் SEO டிராஃபிக் வித் வேர்ட்பிரஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் அண்ட் பேக்லிங். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட்ஸ் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் இல்லையா. ஷோ பண்ணால் தான் தெரியும் ஓகே இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய அத்தாரிட்டி தான் இல்லையா. வித்தவுட் சர்டிஃபிகேஷன் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஓகே இவங்க சர்டிஃபிகேஷனும் வச்சுருக்காங்க ப்ளஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்து ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் 14 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ஸ்கில்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மினிமம் ஒரு 7 or 8. ஓகே, அடுத்து ஹானர் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, கிரெட்லி மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற இ-காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற பேட்ஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேட்சையும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது பேட்ஜ் எப்போ கிடைக்கும், ஒரு பர்சன் ஸ்கில்ஃபுல்லாக அதனுடைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற குவிஸஸ் அண்ட் எவ்ரிதிங் அவங்க கம்ப்ளீட் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தான் அந்த பேட்சை அவங்க அக்வயர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்ஜே கொடுப்பாங்க. இப்போ கிரெட்லி மாதிரி IBM அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேட்ஜெல்லாம் நீங்கள் அக்வயர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் பேஜில் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் இது கான்செப்ட். ஓகே, எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்
ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஆர் பேட்ச் எனி எக்ஸ்பீரியன்ஸ் லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு கிரியேட் யுவர் ஓன் ப்ரொஃபஷ்னல் LinkedIn பேஜ் டுடே இட் செல்ஃப். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் நேம் வச்சுருப்பீங்க, அந்த நேமை போட்டு நீங்கள் இப்போவே என்ன பண்ணுறீங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஸோ எப்படி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் டே பை டே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டே வர முடியும், அக்சஸ் பண்ணிகிட்டே வர முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய பேஜுக்கு எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்கள் ப்ரொஃபைலில் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, சர்ச் அப்பியரன்ஸில் நீங்கள் எத்தனை டைம் வியூ ஆகிருக்கீங்க, இது எல்லாமே காமிக்கும். சி 75 போஸ்ட் இம்ப்ரெஷன், 15 ஃபாலோவர்ஸ், 2 ப்ரொஃபைல் வியூவர்ஸ் அண்ட் 1 சர்ச் அப்பியரன்ஸ் ப்ரீவியஸ் வீக்கில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலிட்டிக்ஸ் கொடுக்குற போஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீச்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஒரு சைன்போர்ட் மாதிரி தான். ஒரு யூசர்ஸ் வந்து இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் உங்கள் பேஜை வியூ பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இமேஜஸில் நீங்கள் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான உங்களுடைய ஆர்டிகல்ஸ் இல்லைனா ஏதாவது வேறு பேஜில் உள்ள லிங்க்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஃபீச்சர்ஸில் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வெப்சைட்டில் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸ் லிங்க்ஸையும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். எல்லான்னு இல்லை, எதுக்கெல்லாம் சர்ச் இம்ப்ரெஷன் நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கோ அந்த பேஜஸ்னுடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா நான் பேக் வந்துடுறேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. அதில் ஆட் போஸ்ட், ஆட் ஆன் ஆர்டிக்கல், ஆட் அ லிங்க், ஆட் மீடியா. ஓகே, ஸோ இந்த 4 மெத்தட் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடலாம், ரீல்ஸ் போடலாம், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவுமே போஸ்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ். இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் வெப்சைட்டில் தான் எழுதணும் இல்லை, யூ கேன் ரைட் ஹியர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஆட் அ லிங்க் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் உள்ள லிங்க்கை கொண்டாந்து இங்கே நம்ம கொடுத்தோன்னா இப்போ வரும் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய லிங்க்கை நான் எடுக்கிறேன், ஆட் லிங்க், தென் என்னுடைய வெப்சைட் நான் போகிறேன், லேர்னிங் ஹப். இந்த இடத்துல அட்டென்ஷன் இஸ் கரன்சி, மாஸ்டரிங் சோசியல் மீடியா சக்ஸஸ் அப்படின்ற என்னுடைய பேஜஸை எடுத்துக்கிறேன். இந்த யூஆர்எல்லை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறீங்க, சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து என்ன ஆகும், ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுடைய இது வியூவாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறது இல்லை. எப்படி பண்ணுறது, ஒரு லிங்க், வெதர் இட் இஸ் யூடியூப் ஆர் சோசியல் மீடியா ஆர் சம் அதர் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன், என்னுடைய வெப்சைட், அந்த வெப்சைட்டில் உள்ள பிளாக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பிளாக்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து நான் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் லீவ் இட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷனல் தான். வை சோசியல் மீடியா இஸ் காலிங். ஓகே, ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரோடு இங்கே வந்துடும் பாருங்களேன். ஃபஸ்ட்டாக வந்துருச்சு இல்லைங்களா, எகெயின் பாருங்கள், போகிறீங்க, ஆட் லிங்க், லேர்னிங் ஹப், பிஃபோர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஹவு டு ஓப்பன் மீஷோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்டிக்கலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் அண்ட் ஆட், தென் யூ கேன் ரைட் டெஸ்கிரிப்ஷன் ஆர் லீவ் இட். ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சா, எகெயின் ஒரு ஆர்டிகல்ஸ், ஆட் அ லிங்க், ஃபோன் ஸ்டோரேஜ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் உங்களுடைய லிங்க்டின் பேஜ்லையும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, 1 by 1 பார்த்துக்குங்க. ஓகே, ஹோம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வீடியோ, ஃபோட்டோ, ரைட், ஆர்டிக்கல் இருக்கா, அங்கே வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டில் வந்து டைப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் எந்த டைட்டிலுமே எடுத்து வைக்கலை, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய பேஜஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் கம்பெனி அக்கௌண்ட் இன் டேலி பிரைம்னு இருக்குது பாருங்கள், இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டைட்டிலில் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த கான்டென்ட் தான். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறோம் அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த இமேஜ் அங்கே இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டெப் 5, 6 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆர்டிகல்ஸை டைரெக்டாக இதுலேயே என்ன பண்ணிக்கலாம்,
பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஆர்டிகல்ஸை நான் ரைட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அந்த இமேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஆயிரும். நான் ஜஸ்ட்டு வந்து இது வேறு கான்செப்ட், அது வேறு கான்செப்ட். ஓகே, ஸோ இமேஜ் வேறு, உங்களுக்கு கீழே வந்து கான்செப்ட் வேறு, ஜஸ்ட்டு சொல்லி தரதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ டெல் யுவர் நெட்வொர்க் வாட் யுவர் ஆர்டிகல்ஸ் அபவுட் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் கிரியேட் கம்பெனி இன் டேலி இன் கிளவுட் அப்படின்னு நான் போட்டுட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், என்னோடது என்ன ஆயிரும், ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் ஆயிரும். ஸோ வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் சம்திங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க்கை கெட் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஏதாவது உங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதனுடைய லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா, ஹவு டு கிரியேட் கம்பெனி அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஷேர் பண்ணிங்கன்னா அது ரீச் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டும் டைப் பண்ணிக்கலாம், ஆர்டிகல்ஸ் டைப் பண்ணிக்கலாம். எங்கே வரீங்க, ஹோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வேணுமா, வீடியோ எடுக்கிறீங்க, அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், தென் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஆடுக்காக. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய போஸ்ட்டை போட்டு டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல அப்லோட் ஆகும்போது வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஆர்டிக்கல் அண்ட் ஃபோட்டோ வந்து சிம்பிளி உங்களுக்கு டக்குன்னு என்ன ஆயிரும், அப்லோட் ஆயிரும் இல்லையா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அப்லோட் கம்ப்ளீட், வி வில் நோட்டிஃபை வென் யுவர் போஸ்ட் இஸ் ரெடின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ வித்தின் 2 seconds ஆர் 1 minute நம்மளுடைய போஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வியூ பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போயே வந்துருச்சுங்களா, யா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதை தான் கொடுக்கணும். இதில் bloomix.in விட கூகுள்ஸ் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஹியர் shorten URL, yeah, that's all. ஓகே, ஸோ கொடுத்துட்றோம், கரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதே போஸ்ட்டாக இருந்ததுன்னு வைங்களேன், இமேஜ் இல்லையா, யா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து டக்குன்னு என்ன ஆயிரும், உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஓகே, வீடியோக்கு இட் வில் டேக் சம் டைம் டு ஷோ, அவ்வளோதான். ஓகே, சி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வெரிஃபை பண்ணணும், நான் ஒன்றும் வெரிஃபை பண்ணலை. ஓகே, ஸோ இதில் லைக்ஸ், கமெண்ட்ஸ், ரீபோஸ்ட் அண்ட் சென்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னுடைய கனெக்ஷன்ஸில் இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நான் எத்தனை கனெக்ஷன்ஸில் இருக்கேன், 15. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோடலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னுடைய கனெக்ஷன்ஸ் யார் அப்படின்றத காமிக்குது, நான் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறேன், ஆல்ரெடி நான் இன்வைட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஃபாலோ மீ அப்படின்றத நான் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அப்படி நான் அனுப்பினது 18 அப்படின்றத காமிக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபைலை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுறீங்க. இப்போ என்னுடைய ப்ரொஃபைலில் லிங்க்கை பாருங்கள், சுஹாசினி BITன்னு போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லிங்க்கை வந்து சில பேர் வந்து மாற்றிருப்பாங்க பாருங்கள், இவங்க ஓரளவு பரவாயில்ல. சி ஹியர் யூ கேன் சி அ ரேண்டம் நம்பர்னோ, ராஜஸ்ரீ கோஷ் அவங்க ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இவங்கள பாருங்கள், இவங்க என்ன தான் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் இந்த மாதிரி ரேண்டம் நம்பர் இருந்ததுன்னா இட் இஸ் லோ ட்ரஸ்டட் கண்டென்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்பர் எடுக்கிறதுக்கு எங்கே போகணும்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் எடிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா எடிட் கஸ்டம் URL, இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சுஹாசினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒயிட் ஸ்பேஸ். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹைஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன்னு வைங்களேன். நல்லா பாருங்கள், இப்போ BITயில் இருக்கா. ஸோ இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா நம்மளுடைய URLலையே மாறிடும். ஓகே, இங்கே மாறிடுச்சு பாருங்கள், இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுஹாசினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல், தட்ஸ் ஆல்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஆனால் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா சுஹாசினி பிஐடி அப்படின்னு போட்டிருக்கேன். என்னுடைய லிங்க்கை மட்டும் யூஆர்எல்லை மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் யூஆர்எல்லை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 94 இம்ப்ரெஷன்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு காமிக்கும். இன்னைக்கு மார்ச் 5 இல்லையா? ஸோ 94 இம்ப்ரெஷன்ஸ் வந்து இன்றைக்கி மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ 2 மெம்பர்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் 41 ஹாப்பி பொங்கல். அது மாதிரி நான் வந்து ஒரு நியூ சர்டிஃபிகேட் அப்டெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து எனக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. ஒரு ஆள் ரியாக்டும் பண்ணியிருக்காங்க, லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனல்குள்ளேயே நம்ம கனெக்டிங் அண்ட் பாண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், கொலாபரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. ஃபேஸ்புக் பேஜுக்கு எப்படி பிஸ்னஸ் பேஜ் இருக்கோ அதே மாதிரி லிங்க்டின்னுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணி ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆடுமே ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடலைனாலும் பரவாயில்ல, ஆர்டிகல்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸி இங்கே பாருங்கள், இவங்க இந்த இது கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி அதனுடைய லிங்க் கொடுத்து ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணி போடுறது. இவங்க வீடியோ, ஸோ இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய தகவலை நீங்கள் பரிமாறிக்கலாம். ஓகே. ஸோ இதை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம காமிக்கும்போது தெரியும் பாருங்கள், நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து கஸ்டம் யூஆர்எல் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ரேண்டம் நம்பராக இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரொஃபஷ்னல் யூஆர்எல்லாம் மாற்றணும். இந்த ரேண்டம் நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு யுவர் நேம் மார்க்கெட்டிங் இல்லை யுவர் நேம் உங்களுடைய பிராண்ட் நேம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்லி நாட் ஃபார் கிட்ஸ், ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல். யாரெல்லாம் பிஸ்னஸ் அண்ட் சம்திங் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம், நாட் ஃபார் கிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. ஓகே. ஸோ இங்கே தான் நீங்கள் நேம், லொக்கேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி, பர்சனல் டெமோக்ராஃபிக் அண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. லாங்குவேஜ், கண்டென்ட், இதில் எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றணுமோ மாற்றிக்கங்க. இப்போ நான் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டேட்டா ப்ரைவசி வந்துடுங்க. இதில் டவுன்லோட் யுவர் டேட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்விடேஷன்ஸ் யாருக்கெல்லாம் நான் வந்து அனுப்பினனோ அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ யுவர் ரிக்வெஸ்ட் தட் வாஸ் மேட் அட் March 5, 2026 March 5 6:40 AM நவ் அவைலபிள் ஃபார் டவுன்லோடுன்னு சொல்லுது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வரும், அது மாதிரி வராது. இப்போ ஆல்ரெடி நான் இன்விடேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எவிடன்ஸ் பாருங்கள். எக்ஸல் ஷீட்டாக நான் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பினேன், அவங்க பேர் என்ன டைம், ஓகே, அவுட் கோயிங் நான் தான் அனுப்பினேன். இது 3 இன்கமிங் எனக்கு வந்தது, இது வந்து நான் அனுப்பினது. ஓகே. எனக்கு வந்ததில் அவங்களுடைய ஐடி சித்தார்த், டேனிஷ் அண்ட் அவங்களுடைய நேம், அனுப்புனதுலலாம் என்னுடையது இருக்கும் பாருங்கள், சுஹாசினி பிஐடி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வைட்டர் யார், இன்வைட்டி யார், இன்வைட்டர் ப்ரொஃபைல் யூஆர்எல்லையும் பார்த்துக்கலாம், இன்வைட்டி ப்ரொஃபைல் யூஆர்எல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா டவுன்லோடர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ கேன் டவுன்லோட் யுவர் நெட்வொர்க் ஆர் கனெக்ஷன்ஸ், இமெயில் ஆர் சம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஸோ அதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாண்ட் சம்திங் இன் பர்டிகுலர்னு கொடுத்துட்டு ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஆர்கைவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ரிக்வெஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்னாகும், டவுன்லோடு இருக்கும். பிஃபோர் நான் ஓப்பன் பண்ணும்போது டவுன்லோடு ஆர்கைவ்னு இருந்ததா, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணும், டவுன்லோடு இருக்கும். இப்போ ரிக்வெஸ்ட்டில் இருக்குது. ஒன்ஸ் வி ஃபினிஷ் த ரிக்வெஸ்ட் வி வில் சென்ட் யுவர் டவுன்லோட் த்ரூ இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடையதை செக் பண்ணிக்கலாம். இது யார் என்னுடைய ப்ரொஃபைல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நான் என்னெல்லாம் எடிட் பண்ணுறேன், என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறனோ அது எல்லாமே இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் எனக்கு ரெடியானால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எனக்கு அது வந்துடும். ஓகே. இது நம்ம யூஆர்எல் மாற்றணும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எகெயின் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்னும் ரிக்வெஸ்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது. என்ன கேட்டிருக்கோம், ப்ரொஃபைல் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து வரும். ஓகே. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, இது மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும்.
இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டில் இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க இல்லையா, லிங்க்டின் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட், இதெல்லாம் நான் கொடுத்த போஸ்ட் இல்லைங்களா, ஷோ ஆல் போஸ்ட் கொடுங்களேன். எத்தனை போஸ்ட் நான் கொடுத்துருக்கணும் அத்தனை போஸ்ட்டும் எங்களுக்கு வரும். இது வந்து நம்மளுடைய ஃபார்ம். எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது? 72 இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்ஸ் பார்ப்போமா? 72 இம்ப்ரெஷன், 12 மெம்பர்ஸ் ரியாக்டட் வியூவர்ஸ். பட் எந்த ஒரு ஷேர் ஆர் லைக்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு? 2 இம்ப்ரெஷன்ஸ். 4 இம்ப்ரெஷன் ஒரு மெம்பர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த வீடியோவுக்கு 4 இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க, பியோ அனலிட்டிக் கொடுக்குறீங்க, 2 மெம்பர்ஸ் இதில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹியர் 9 இம்ப்ரெஷன்ஸ். ஆனால் அந்த குறிப்பிட்ட டயத்தில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதுதான். வீடியோ வாட்ச் டைம் பாருங்கள் 54 செகண்ட்ஸ், ஆவரேஜ் வாட்ச் டைம் வந்து 24 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்லேருந்து எவ்வளோ இம்ப்ரெஷன், அனலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து மை நெட்வொர்க்கில் யாரெல்லாம் என்னுடைய நெட்வொர்க் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பேஜஸ் இருக்குது பாருங்கள், கனெக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஓகே, இவங்களுடைய ப்ரொஃபஷனல் வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருந்தது, இவங்களோட கொலாபரேஷன் பண்ணலான்னா நீங்கள் கனெக்ட் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பெண்டிங்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே 18ன்னு இருந்தது, இப்போ 19ன்னு மாறிச்சு பாருங்கள், இன்வைட் சென்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் நான் கனெக்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு, இப்போ 20 அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஸ்கில்ட் இன் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 12,796, இவங்களுக்கு 35,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜஸை ஃபேஸ்புக்கில் நம்ம குரூப் வைஸ் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஓகே, யாரெல்லாம் நம்மளுக்கு தேவையோ, நம்மளுடைய கனெக்ஷனில் உள்ளவங்க கூட மற்றவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய நெட்வொர்க்கை எல்லாம் சூஸ் பண்ணி பார்த்துட்டு யாரோட கொலாபரேஷன் அண்டு பிஸ்னஸ் நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து மெசேஜிங் அப்படின்றது காமன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த தீபா லக்ஷ்மிக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ லேட்டர் ஷீ வில் ரிப்ளை, ஐ திங்க் ஸோ. அண்டு சித்தார்த் வந்து எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை அக்செப்ட் கொடுத்தோன்னே, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன், ஐ எம் ரியலி ஹாப்பி டு கனெக்ட். இந்த மாதிரி நான் பண்ணுறேன், கெஸ்ட் போஸ்டிங், ப்ரெஸ் ரிலீஸ் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய கேஸ் ஸ்டடி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க, அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை யார் பார்த்துருக்கா, 2 ஹவர்ஸ் முன்னாடி மஞ்சுளா சேகர் வியூடு யுவர் ப்ரொஃபைல் பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூ மே நோர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் போஸ்ட் காட் 10 இம்ப்ரெஷன்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன யூ மே நோ யாஷிகா ஆட் டு யுவர் நெட்வொர்க் அப்படின்னு நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. ஏன்னா நான் படித்த காலேஜில் படித்த அனதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆல்கிரிதம் மூலமாக எனக்கு வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ அவங்கள நான் வந்து சூஸ் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கலாம். இஃப் யூ ஓகே அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இதை கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, தென் நீங்கள் ஜாபும் போஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆடும் ரன் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நான் வெரிஃபை பண்ண உடனே எகெயின் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா.